நேயர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறீங்க. என்னது அதுனாக்கா பார்லி அரிசியில் வாங்கிபாத் செஞ்சு காட்ட போகிறேன். கத்திரிக்காய், குடமிளகா, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பண்ணலாம். எத்தனை தேவையோ அத்தனை ராத்திரியே ஊற வச்சுடுங்க பார்லியை. யாருக்கு தெரியாதோ அவள் பாருங்கோ, இதுதான் பார்லி அரிசி. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறப்படுத்தாது. பிபி கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி பார்லி அரிசி யூஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணிக்கணுன்றவா பார்லி அரிசி யூஸ் பண்ணலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா? இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்லியை ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஒரு பாயிண்ட்டு நீங்கள் நோட் பண்ணணுன்னாக்கா, முங்குற அளவுக்கு தண்ணி மட்டும் வைக்கணும், நிறைய வைக்கக்கூடாது. பார்லி எவ்வளோ இருக்குமோ அதுக்கு ஜஸ்ட்டு லெவலில் தண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 விசிலுக்கு வைக்கணும். நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா உதிரியாக ஆகிடும். நிறைய தண்ணி வச்சுட்டா குழஞ்சிடும். அதனால் உதிரியாக ஆனோனாக்கா கரெக்டு லெவலில் தண்ணி வைக்கணும். ஓகேயா? அது ப்ரெஷர் இறங்கினப்புறம் பார்க்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு வாணலில் 5 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 2 வெங்காயத்தை பொடியை நெருக்கி சேர்த்துருக்கேன். நான் ஏன் 5 ஸ்பூனு எண்ணெய்னாக்கா சின்ன ஸ்பூனில் விட்டுருக்கேன் எண்ணெய். அது ஈக்குவல் டு 2 டீஸ்பூன் வரும். குட்டி ஸ்பூன் இந்த தாளிப்புக்கெல்லாம் வைக்கிறால அந்த ஸ்பூனில் விட்ருக்கேன். அப்புறம் எண்ணெய் நிறையா அதிகமாக போட்டேன்னு நினச்சிக்காதீங்க, குட்டி உண்டி ஸ்பூனில் தான் போட்டிருக்கிறது. அப்புறமா குடமிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கினப்புறம் குடமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. லாஸ்ட்டில் நீளவாக்க கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், இது பர்பிள் கலர் கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன், நீங்கள் க்ரீன் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட நான் ஸ்லைஸ் பண்ணி பாருங்க, அந்த லெவலில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கூட 1 or 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த புளிப்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா தக்காளி ரசம் விட்டுக்கும், எண்ணெயும் போட்டிருக்கோம். ஸோ நான் ஒரு 5 நிமிஷத்துலலாம் சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு புளியை நினச்சிட்டு அது ஜலம் கூட சேர்த்துருக்கேன். அந்த புளி தண்ணியிலேயே இது நல்லா கொச்சி வேகணும். ஒரு 5 நிமிஷம் தட்டை மூடிட்டு வேக வைங்க. பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வாங்கிபாத் பவுடரை சேர்க்கணும். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்ச வாங்கிபாத் பவுடர். உங்களுக்கு வீட்டில் செய்ய முடியலன்னா கடையில் ரெடிமேடும் கிடைக்கும். எம்டிஆர் எதோ பிராண்டு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெள்ளை பொடி சேர்க்கணும். சேர்த்துட்டு உப்பு, புளி, காரம், வெல்லம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக வரும் டேஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. வாங்கிபாத்துக்கு மசாலா ரெடி ஆச்சு. பாருங்க பார்லி கூட நல்லா வெந்திருக்கு. நான் சொல்லலையா கரெக்டு லெவலில் தண்ணி வச்சா உதிரியாக வரும்ன்ட்டு. இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக பார்லி வாங்கிபாத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் கலந்துட்டு தட்டு மூடி வச்சு வேக வைங்க. எல்லாம் சேர்ந்துட்டு மசாலாலாம் இழுத்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. பார்த்தீங்களா? இப்போ ஆவி பறக்க பார்லி வாங்கிபாத்து சர்விங்குக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட தட்டுக்கு சர்வ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்தேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக மெயின் மோட்டிவ் என்ன தெரியுமா? ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் மெயின். அதனால மில்லட்ஸு, பார்லி, இந்த கீரை வகைகளாட்டம் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டாக்கா உடம்பும் நல்லா இருக்கும். ஹெல்த்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவா என் சேனலை கட்டாயமாக பாருங்க. டெய்லி இந்த மாதிரி அப்டேட்ஸ் வரும். ஃபாலோ பண்ணின்னு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாய்.